மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையல நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றம். மாட்டேன்டையா, நைட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன். அந்த வீடியோ நேற்று பார்க்கல. நேற்று ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அங்கேயும் சுற்றினால பார்க்கல. என்னொன்று, சட்டமன்றத்துக்குள்ளே காலை ஒடிச்சிருவியா? தம்பியா அண்ணனா கர்மம் எதை சொல்கிறதுக்கும் கூச்சமாக இருக்குது வாயி. உன் தாத்தனின் அரசியலையும் உங்கள் அப்பனோட அரசியலையும் பார்த்துட்டு இன்றைக்கி எங்கள் அண்ணனோட அரசியலை பார்க்குறேன். ஏன்னா நாகரிகமாக பேசணும்னு சொன்னனால, நாகரிக அரசியலையும் கற்றுக் கொடுத்துருக்கனால ரொம்ப நாகரிகமாக பேசுகிறேன். திருட்டுத்தனம் பண்ணி மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கி ஒரு தோல்வியை ஒத்துக்கிற முடியாமல் உங்களால் ஒரு தமிழகத்தின் முதல்வரை எவ்வளோ தரக்குறைவாக பேச முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். உங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்ட அரசியல் வேறு இருக்குது. நாங்களும் களத்தில் இறங்கினா நீங்கள் தாங்க மாட்டீங்க. சரியா? சட்டமன்றத்துக்குள்ள வச்சு எலும்பு ஒடிப்பியா? நீ சட்டமன்றத்தை முடிச்சுட்டு வெளியில் தாண்டா வரணும். உள்ளே நீ சோறு வடிச்சு அடுப்பு வச்சு சோறு வடிச்சு சாப்பிட்டு இருக்க முடியாது. இங்கே கோடிக்கணக்கான பேர் இருக்கான் சட்டமன்ற நேரில். அங்கே நடக்கையில் அவன் பைக் எடுத்துகிட்டு வந்தாலும் தாங்க மாட்டேன். மக்கள் ஓட்டு போட்டு உன்னை ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி வச்சுருக்காங்களே அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த மரியாதை. சரியா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எவனும் கேட்க மாட்டான். 50 பேரும் பயந்தான்னு நினச்சியா? வெறும் கண்டனம் தெரிவிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே நடக்கிறது எங்கள் அண்ணனோட ஆட்சி, என் தலைவன் கிடையாது. சரியா? என் தலைவன் சொல்கிறதோட உரிமையோடு சொல்லக்கூடிய என் அண்ணனோட ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்கவுங்க மையனோட ஆட்சி, அண்ணனோட ஆட்சி, தம்பியோட ஆட்சி. தன்னோட ரத்தத்தில் தன்னோட குடும்பத்தில் உள்ளவனுக்கு ஒரு பிரச்சனைனா விட்டுருவாங்களாடா? ஏடா இதே புலப்பாத்திரீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மரியாதையும் மாண்பையும் காப்பாற்றணுங்கிற எண்ணம் இல்லை, அந்த புத்தி வராது. உண்மையிலே ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த எப்பேற்பட்ட சட்டமன்றம் அறிஞர் அண்ணாவும் காமராஜரும் உட்கார்ந்த இடத்துல இன்றைக்கி எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காரு. ஊழல் இல்லாத அரசியலை கொடுக்க போகிறோம்னு உட்காந்துருக்காரு. தாங்க முடியல தம்பி. எலும்பு அங்கே உடையாது, இங்கே உடஞ்சிரும். சரியா? ஃபஸ்ட்டு நாகரிகத்தை கற்றுங்க, நாகரிகமாக பேச கற்றுக்குங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லி ஒரு மேடையில் பேச இல்லை. உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் நேற்று நிம்மதியாக தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹேட கருமத்தை இவனுக்கு போய் நம்ம ஓட்ட போட்டிருக்கோமே நினச்சிருக்க மாட்டாங்க. மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போட்டால் இவர் வந்து எலும்பை ஓடிப்பாரான். நாங்கள் போகிறோம் எலும்பு ஒடிக்கையில் அந்த எலும்பு அப்படியே ஒடிங்க அப்படின்னு பார்த்துக்கிருப்பாங்களா? இல்லை ஒடிக்கை இல்லை எங்கள் கையெல்லாம் புளியங்கா பிடுங்கிறதுக்கு போயிருமா? அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். மறுபடியும் பேசுனேன் அல்லது பேசுகிறது நாகரிகமாக நீங்கள் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. அரசியல் சார்ந்து நாகரிக அரசியலை பேசுங்க, எல்லாருமே ஏற்றுப்பாங்க, யாருமே மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. பேசுங்க அப்படின்னு. அதை விட்டு அவருடைய பிறப்பை பேசுகிறது, அவர் நடிப்பை பேசுகிறது, இன்றைக்கி மக்கள் செய்கிற நல்ல விஷயத்தை பேசுங்கயா. அதை விட்டு நாரத்தனமாக உட்காந்து கையை ஒடிப்பேன், காலை ஒடிப்பேன், எலும்பு ஒடிப்பேன். வேணா டவுனுக்கு ஊர் பக்கம் போனீங்கன்னா எலும்பு குழம்பு கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டுக்க. இது கடைசியாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இதை நேற்று இப்போ பார்த்து நான் வீடியோ போட்டிருந்தேன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். இது ரொம்ப யோசிச்சு எதுக்கு தெரியுமா? அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறக்கா. அதனால தான் இந்த மரியாதை உனக்கு போதும்னு நினைக்கிறேன். அதனால தான் ரூமுக்குள்ளே நின்று பேசாமல் காலையில் காட்டு பகுதியில் ஒதுங்கையில் இந்த இடம் உனக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். மாற்றிக்கிங்க.